நன்மையை பெற்றதான தேவஜனம் நன்றி மறக்க முடியுமா? அது கேள்வி. நன்மையை பெற்ற தேவஜனம் நன்றி மறக்க முடியுமா? முடியுன்றதுனால்தான் நமக்கு வசனம் சொல்லுது என்னன்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் சமாதானத்தை கொடுக்க சமாதான பிரபு இறங்கி வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கு. இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் முழு வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்றதான வசனம் இல்லையா? அப்ப தேவனுடைய ஜனம், நன்மையை பெற்றதான ஜனம், தேவனை அறிந்த ஜனம், அது நன்றியற்றதான ஜனமாக மாற முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மாற முடியும். ஆனபடியினால்தான் ஆலோசனையே பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக நன்றி மறந்ததான கொரிந்து சபை. கொரிந்து சபை படிச்சிருக்கீங்கல்ல? கொரிந்து சபைக்கு எத்தனை நிருபங்கள் எழுதப்பட்டது? 2 நிருபங்கள். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று 2 நிருபங்கள் பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது. இந்த கொரிந்து சபை பாத்தீங்கன்னா நன்றி மறந்ததான ஒரு சபையாய் காணப்பட்டது. அதுக்கப்புறம் நன்றியுள்ள சபையாய் மாறிச்சா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவசியம் கிடையாது. ஆனால் அது எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அதுல இருந்து அநேக காரியங்களை நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். வரங்களை குறித்து கூட அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிகமா வேற எதுலயும் எந்த நிருபங்களையும் பழக்க மாட்டீங்க, இதுலதான் பார்ப்பீங்க. சரி, நன்றாக இந்த சபையை குறித்து சில காரியங்களை நான் பார்க்கிறேன். ஏன் நன்றி மறந்த சபை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு, நன்றாக போதிக்கப்பட்டதான சபை, வேத வாக்கியங்கள்ல நன்றாக வளர்ந்ததாக எண்ணப்பட்டதான சபை, ஆனால் அடிப்படையான உபதேசங்களை மறந்த சபையாக காணப்படுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது அடிப்படையான ஒரு உபதேசம். உயிர்த்தெழுதல் என்ற காரியத்தை நம்பவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உயிர்த்தெழுதலே கிடையாது அப்படின்னா எதற்கு தெய்வத்தை தேடணும்? இந்த உலகத்துல வாழ போகிறோம், எப்படி இருக்க போறோம்? எப்படியாவது இருக்க போறோம், நல்லா இருக்க போறோம், அல்லது சீரழிய போறோம், ஒரு நாள் சாக போறோம், அதுதானே? மிருகத்தை போல. அப்ப உயிர்த்தெழுதல் என்பது உண்டு என்று நம்புகிறபடினால்தான் அந்த தெய்வம் உயிர்த்தெழுதல்ல என்ன செய்வார்? எனக்கு என்ன பழி வாங்குவாரா? என்ன அழிப்பாரா? எனக்கு நன்மை செய்து என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? அப்ப உயிர்த்தெழுதல் என்பது அடிப்படையான ஒரு நம்பிக்கை. இந்த மார்க்கத்துல மாத்திரம் கிடையாது, தெய்வத்தை நம்புகிற சகல மார்க்கங்களிலும் அடிப்படையாய் காணப்படுகிறதான ஒரு உபதேசம் என்பது உயிர்த்தெழுதல் என்பது. அப்ப இந்த கொரிந்து சபை நன்றாக போதிக்கப்பட்ட சத்தியத்தை அறிந்த சபையாக, வளர்ந்த சபையாக எண்ணிய சபை, உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவில்லாது காணப்பட்டது. நீங்க வேதத்துல எங்கேயுமே இப்படி பார்க்க மாட்டீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை உயிர்த்தெழுதலை குறித்து அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணுவார்? பவுல் எழுதுறாரு. அப்புறம் போய் நீங்க வாசித்து பாருங்க. உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவில்லை, ஒரு நம்பிக்கை அல்ல, அப்படிப்பட்டதான ஒரு சபையாக காணப்பட்டுச்சு. ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த சபை, ஆனால் அந்த வரங்களை தவறா பயன்படுத்தின ஒரு சபை பாத்தீங்கன்னா கொரிந்து சபை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை 2 எடுத்து நீங்க அப்புறம் வாசிங்க. அவ்வளவு வரங்களை பெற்றதான சபை, தேவ அன்பை ருசித்த சபை, அவ்வளவா இப்ப பாத்தீங்கன்னா தேவனால் நேசிக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களால் நேசிக்கப்பட்டதான ஒரு சபையாய் காணப்பட்டது. ஆனால் அன்பின் முக்கியத்துவத்தை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அவ்வளவு பேச வேண்டியதான ஒரு சபையா இது அந்த சபை காணப்பட்டுச்சு. ஐஸ்வர்யத்தால் கொழுத்திருந்ததான சபை, நிறைய ஐஸ்வர்யவான்கள் நிறைந்ததான சபையாய் காணப்பட்டது. 1 கொரிந்தியர் 4:8 கூட ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை எல்லாம் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும், அப்போது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுறாங்க, ஆளுகிறதாய் நினைக்கிறார்கள், ஆனா இல்ல, அப்படி கிடையாது. அப்ப நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும், ஆனால் அவர்கள் ஆளுகிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் சேர்த்து வாசிக்க வேண்டும். ஐஸ்வர்யவானான ஒரு சபையாய் தான் அந்த சபை காணப்பட்டது, அல்லது ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் காணப்பட்ட ஒரு சபையாய் காணப்பட்டது. மார்க்க பேதங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எப்பயும் வாசிக்கிறதான 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வருகிறார்கள், அவனுக்குரியதான ஆகாரத்தை பசிக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வெறித்திருந்தா இங்க வந்தா நீங்க எடுத்த காரியத்தை செய்யணும், நீங்க பசித்திருந்தா சபையில் எப்படியா பண்ணணும், இல்லாதவர்களை நீங்க இழிவுபடுத்துகிறீர்களா அப்படிலாம் கேட்கிறாருல்ல. அப்படிப்பட்டதான ஒரு சபையாய் காணப்பட்டுச்சு. சரி, மார்க்க பேதங்கள் நிறைந்ததான சபையாய் காணப்பட்டது. பாருங்க, 1 கொரிந்தியர் 11:19 சொல்றாரு, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே.
ஒரு சபை தான். அந்த சபைக்குள்ள நிறைய பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன்ஸ். நீங்க யூத மார்க்கத்தில் தான் இப்படி பார்க்க முடியும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஹெரடியன்ஸ் இப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கங்கள் காணப்பட்டது, அவர்களுக்குள்ள மார்க்க பேதங்கள். ஆனா ஒரு சபை, ஒரு சிட்டியில காணப்படுகிற ஒரு பெரிய சபை, ஆனா அந்த சபைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மார்க்க பேதங்கள். பவுல் சொல்றாரு நல்ல இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அப்பதான் உத்தமர்கள் யாருன்னு, இதுல யாரு சரியா வசனத்தை புரிந்து கை கொள்ளுகிறவர்கள் என்று அப்பதான் தெரியும். ஆனப்படினால இருக்கட்டும் அப்படின்றார். மார்க்க பேதங்கள் நிறைந்ததான ஒரு சபையாக அது காணப்பட்டது. பிரிவினைகள் நிறைந்த சபை. கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் கிறிஸ்து தங்களுக்குள் பயன்படுத்தின ஊழியர்களை தங்கள் பிரிவின் தலைவர்களாக எண்ணி பெருமை பாராட்டின சபை. நீங்க 1 கொரிந்தியர் 1:12, 1 கொரிந்தியர் 3:4 இந்த வசனங்களை போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், பவுல் தான் எங்க தலைவர்ன்றான். ஒருத்தன் என்ன சொல்றான், பேதுரு எங்க தலைவர்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் அப்போலோ எங்களுடைய தலைவர்னு சொல்றான். அதுல ஒரு கூட்டம் கிறிஸ்து தான் எங்களுடைய தலைவர்னு சொல்லுது. அவன் சொல்றான், பவுல் கேட்கிறான், உங்களை யாரு ரட்சித்தா, யார் உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தது, உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? தங்களுக்குள்ளே தேவன் பயன்படுத்தினதான வல்லமையான ஊழியர்களை தங்களுடைய தலைவர்களாக கொண்டு கிறிஸ்துவை தலைவராக பற்றி கொள்ள மனதில்லாதபடிக்கு இப்படி பிரிந்து காணப்பட்டதான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய காணப்பட்டது. அதான் பிரிவினைகள் நிறைந்த சபை. மோசமான பாலியல் குற்றங்கள் காணப்பட்டதான சபையா இருந்தது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்க. திருவிருந்தின் முக்கியத்துவம் அறியாமல் அலட்சியமாக திருவிருந்தை அனுசரித்து சபை. வேதத்துல எங்கேயாவது திருவிருந்தை குறித்து அதிகமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறது எங்க சொல்லியிருக்கோம்? வேற எந்த நிருபத்திலையும் சொல்லி இருக்காது. எங்கதான் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அது பாத்தீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சபைக்குள்ள திருவிருந்து எதுக்கு ஆசரிக்கிறோம், ஏன் ஆசரிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு அறியாததான வார்த்தையில வளர்ந்ததாக நினைத்ததான அந்த சபைக்கு திருவிருந்தை குறித்து அவ்வளவு ஆழமாக பவுல் கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தது. எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-34 வரைக்கும் திருவிருந்தின் முக்கியத்துவம் குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசிகளின் வழக்கை தீர்க்க அவிசுவாசிகளை நாடின சபை. நீங்க இதுவும் பாத்தீங்கன்னா வேற எந்த சபையில பார்க்க முடியாது. விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட்டதான வழக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு அவிசுவாசிகளை பாத்தீங்கன்னா நம்பி அவர்களை நாடின ஒரு சபையாக காணப்பட்டது. 1 கொரிந்தியர் 6:1 பாத்தீங்கன்னா வாசிக்கிறீங்க, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படிக்கு அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது. ஏன் பரிசுத்தவான்கள்ட்ட போக முடியாது? பரிசுத்தவான்களே கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த குரூப் பண்ணுவான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா நான் அந்த குரூப் பண்ணுவான். எவனை நம்பி எங்க போவீங்க? அதுக்கு எவனா வெளியில இருக்கவன்ட்ட போனா கூட நியாயம் கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு இவர்கள் பாத்தீங்கன்னா அவிசுவாசிகளை நாடினார்கள் தங்களுடைய வழக்கை தீர்க்கும்படியாக. சரி, தங்களுக்கு அடுத்ததாக கடைசியாக தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அப்போஸ்தலனாகிய பவுலை அலட்சியப்படுத்தி அவர் ஊழியத்தை சந்தேகித்து கள்ள போதகர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய கள்ள போதனைகளை அனுமதித்ததான சபையாய் அது காணப்பட்டது. நீங்க அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்க. சரி, இப்படி பெயர் பெற்றதான கொரிந்து சபை செய் நன்றி மறந்த கதை எங்க காணப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். எப்படின்னா இவ்வளவு பெயர் பெற்றதான ஒரு பெரிய சபை கொரிந்து சபை, இது செய் நன்றி மறைந்ததான கதை அதுக்குள்ளாக கதைனா சத்தியம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில காணப்படும். சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். பவுலை பாத்தீங்கன்னா இதுல காணப்படுகிற சிலர் குற்றப்படுத்தி அவனை நியாயம் தீர்த்தார்கள். பவுல் இதை குறித்து பேசுறாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோரி எல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஏன்னா தேவனை அறிந்த ஜனம் கூட நன்றி மறக்க முடியும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சான்ஸே கிடையாது, நம்ம பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் நன்றி மறக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா ஏன் இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஏன் உங்களுக்கு பிரசங்கமா இன்னைக்கு சொல்லப்படுது அப்படின்னா நன்றி மறக்க முடியும். நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கும்ல, நான் எப்படி தேவனை விட்டு தள்ளி போயிடுவேன், தேவன் எனக்கு செய்ததை எப்படி நான் மறந்துடுவேன், எப்படி பாத்தீங்கன்னா நம்ம நம்முடைய பலத்துல நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்படி சொன்னதான ஜனங்க இருக்காங்களா? பைபிள்ல இருக்காங்களா? இருக்காங்கல்ல. பேதுரு அவ்வளவா அவரை நேசித்தான் இல்ல. நீங்கள் இடத்துல அன்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னான்?
என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, எல்லாரும் ஓடினாலும் நான் வந்து ஓட மாட்டேன் சொன்னானா இல்லையா? அப்ப அதற்கு பின்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் புரிந்து கொண்டான். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அப்படிதான் நம்பிக்கை இருக்கும், கான்பிடன்ஸ் இருக்கும், இப்படிதான் இருப்போம்ட்டு. ஆனால் தேவனை பற்றி கொள்ளல அப்படின்னு சொன்னா, தேவனை சார்ந்து நீ இந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொன்னா உன்னால நிக்கலாம் முடியாது என்பதை பேதுரு பின் நாட்களிலே கற்றுக்கொண்டான். அப்புறம் ஆண்டவர் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆண்டவரே ஏன் என்ன இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க, என்னை அன்பா என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிற ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரே, இப்படி சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? கற்றுக்கொண்டான், அடிபட்டதுனாலே கற்றுக்கொண்டான். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க, அவரை அவ்வளவா நேசிக்கிறவங்க, அவ்வளவு நன்மை பெற்றவர்கள் நன்றியை மறக்க முடியுமா அப்படின்னு சொன்னா சான்ஸ் இருக்கு. ஆனபடினால்தான் பிரசங்கம். சரி, அப்ப இப்படிப்பட்டதான இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பவுலுக்கு அப்படின்னு 3வது வசனத்துல அப்படி வாசிக்கிறோம். 1லிருந்தே நீங்க வாசிங்க. ஆனா 9:3 என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரம் ஆவது அப்படின்னு சொன்னா நான் ஆன்சர் பண்றேன். நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், என்னத்துக்கு ஆன்சர் பண்ணணும்? பவுல் குற்றப்படுத்துறவங்க குற்றப்படுத்திட்டு போறாங்க, நன்றி இல்லாத ஜனங்க போட்டோம் அப்படின்ட்டு பவுல் போயிருக்கலாமே, எதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் அப்புறம் வரேன், ஆன்சர் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு. இவர்கள் பவுலால் ஞான நன்மைகளை பெற்றதை மறந்தாங்க. 11வது வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் பெரிய காரியமா? கர்த்தரிடத்துல நடத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அதனுடைய ஞான நன்மைகளை அவர்களுக்குள்ளே விதைத்திருந்ததான ஒரு மனுஷன் அவன். அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி காமிக்கிறான். எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு பல நாட்கள் தோணுது, இதெல்லாம் பவுல் இவ்வளவுலாம் சொல்லி காமிக்கணுமா, ரொம்ப ஒரு மாதிரி இந்த அற்ப மனுஷனா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. என்னன்னா, பவுலை இவர்கள் ட்ரீட் பண்ணதான விதம், பவுலை இவர்கள் பார்த்ததான விதம், அடிப்படையாக அவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியதான இந்த ஜனம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து பேசுச்சு அப்படின்றத பார்க்கும்போது பவுல் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பவுலுக்கு அவசியமாகிறது. ஆனபடினாலே இதற்கெல்லாம் ஒரு தேவ ஊழியன் வந்து மாறுதரம் சொல்ல வேண்டும், அதாவது உத்தரவு சொல்ல வேண்டும். ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஒரு தடவை சொல்லிட்டா போதும். அப்ப பவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, ஏசாயா 54:17 இப்படி காணப்படுது. ஏசாயா 54:17 கர்த்தருடைய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும். இதுல இருந்து நீங்க கவனிக்கணும், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருந்தது. என்னன்னா, உனக்கு விரோதமா நியாயம் நினைச்சு உன்னை குற்றப்படுத்துவாங்க பாரு, அதுக்கு நீ வந்து மாறுதரம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் குற்றவாளிகள் என்று நீ வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பாய், அல்லது அவருடைய நாவை நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பவுல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வந்து இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12 வரைக்கும் இதை வந்து அவர் பேச வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் பவுல் சொல்லி காட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவசியம் சொல்லி காமிக்கணும். ஏன்னா நன்றி மறந்திருந்தால், தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது கடமையா இல்லையா? ஏன் தெரியுமா? நன்றி செலுத்தணும், இப்படிதான் இருக்கணும். காண்கிறதான சகோதரனிடத்துல உன்னால நன்றி செலுத்த முடியலன்னா, நீ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், வரங்களை பெற்றவனா இருக்கிறேன், வரங்கள் கிரியை செய்கிற சபையா இருக்குதுன்னு சொல்லி வரங்களையும் தவறா பயன்படுத்திக்கிட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு காணப்படுவாய் என்று சொன்னால் உனக்கு என்ன பண்ணணும்? தலையில கொட்டி உணர்த்தி காண்பிக்க வேண்டியது பவுலுக்கு அவசியமா இருந்தபடினாலே அந்த நாள்ல பவுல் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு முன்பாக சொல்லி காண்பித்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தி காண்பித்தார்.